சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கமிஷன் நியமிக்கப்பட்டு தரவுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் எந்த சாதியினருக்கும் திமுக எதிர்ப்பு இல்லை என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டினை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீட்டில் பாதிப்பு வராது என்றும் தேர்தலுக்காக அன்புமணி அவ்வாறு கூறுவதாகவும் தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேஷனல் சென்சஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் மற்ற ஸ்டேட்டுகள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அதனால நான் தலைவர் லெட்டர் எழுதியிருக்கார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க. நாங்கள் ஒன்றும் எகென்ஸ்ட் இல்லை. அவங்களுக்கோ சமுதாயத்திற்கோ அந்த சமுதாயத்துக்கு எகென்ஸ்ட் கிடையாது. அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் ஜாதி பேச தயாராக இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும், அவ்வளோதான். உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். நேஷனல் சென்சஸ் எடுக்கும்போது நம்முடைய ஸ்டேட் சென்சஸும் எடுத்தால் கோர்ட்டை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அவ்வளோதான். சுப்ரீம் கோர்ட் 14, 15, 16 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஓவர்லுக் பண்ணணும்னா அந்த முறைப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர் ஏற்கனவே லெட்டர் எழுதியிருக்கார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு. இப்போ ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டு அவங்க தரவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடையில் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறது இவங்களுடைய சுயநலத்துக்கு சொல்லுவாங்க. அதை நம்ம பேச்சு பேச முடியாது. நம்ம எல்லாம் 20% கொடுத்தவரை கலைஞர் தான். 50%த்தில் மோஸ்ட் பேக்வேர்டுன்னு 20% வன்னியர்களுக்கு அன்னைக்கு மாநாடு பாராட்டு விழா நடத்தினவர் இதே ஐயா தான். இன்றைக்கு அவர் மாறி பேசுகிறார். முதல்ல ஒரு கூட்டணி வச்சுருந்தார், அப்புறம் பாராளுமன்றத்தில் வேறு கூட்டணி பேசினார் போனார். அது அவருடைய இஷ்டம், அவர் கட்சி. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் திராவிட ஆட்சி தான் வெல்லும். திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் நிறையா பண்ணியிருக்கார்.